ஒரு பழமையான ஜப்பானிய கிராமத்துக்கு நீ என்னை கூட்டு போகணும், ஒரு ஜப்பானியர் வீட்டுக்கு கூட்டு போகணும்னு சொல்லியிருந்தேன். அப்போது பழமையான கிராமம் வந்து சிரகவாக்கோ, அது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு. அங்கே எல்லாம் பெரிய பெரிய குடிசை வீடுகள் மாதிரி தான் இருக்குது. அந்த வீடுகள் வந்து தொடர்ச்சியாக 300 ஆண்டுகளாக ஒரே குடும்பங்கள் வாழ்கிற வீடு அந்த ஊர். அது ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ். அந்த ஊருக்கு போயிட்டு வந்தோம். ஜப்பானியர்களுடைய பழக்க வழக்கம் இப்போ நம்ம ஊரில் நீங்கள் குற்றாலத்தில் குளிச்சிருக்கீங்களா? வேற எங்கெல்லாம் அருவியில் குளிச்சிருக்கீங்க? நம்ம கோயம்புத்தூர் சைடு கொடிவேரி குளிச்சிருக்கோம். அப்புறம் இந்த மங்கி ஃபால்ஸ் பொள்ளாச்சி பக்கத்தில் இதில் மாதிரி ஜப்பானியர்களுக்கு ஓன்சன் குளியல் பிரியமானது. இந்த ஓன்சன் குளியல் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை வர சொன்னவங்க கோல்டன் ஹாலிடேஸில் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மே 1 to 10 தான் ஜப்பானில் 10 நாள் கோல்டன் ஹாலிடேஸ். கோல்டன் ஹாலிடேஸ். அந்த டயத்தில் நான் போகிறேன். இந்த காலகட்டத்தில் இந்த ஜப்பானியர்களுக்கு வந்து ஆங்காங்கு உலகத்தில் இந்த ஓன்சன்னு ஒரு இடம் இருந்துச்சுன்னா 3000 அடி ஆழத்திலிருந்து மினரல் வாட்டரை மேலே கொண்டு வந்து அதை தொட்டிகளில் நிரப்பி வெந்நி சூடாக்கி அதில் படுத்து அந்த வெதுவெதுப்பான தண்ணீர் இல்லை சார் ஆகும். இந்த ஓன்சன் குளியலுக்கு போயிருந்தேன். இதில் முக்கியமான சிறப்பான விஷயம் என்னென்னா, அம்மனம்மா தான் குளிக்கணும் ஓன்சன் குளியல். அப்போ என் கூட வந்த என் சித்தப்பா வந்து நான் வரமாட்டேன்ட்டார். நானும் என் நண்பனும் போனோம். அம்மனம்மா ஜப்பானியர்களோட குளித்தோம். நிர்வாண குளியல் தான். அதில் வந்து அதில் படுத்தா அது வெள்ளை கலரில் கொஞ்சம் வெள்ளைன்னு கொஞ்சம் வெள்ளை அப்படி மாறி மாறி இருக்குது அந்த கலரு. அதில் நம்ம படுத்துக்கிட்டோம்னா அவங்களும் படுத்துருக்காங்க. அங்கே பெரிய பெரிய தொட்டிகள் இருக்குது. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி படுத்துட்டு அடுத்த தொட்டிக்கு மாறுறது. இப்படியே ஒரு 1/2 நாள் அது உள்ள குளித்தோம். என்ன சிறப்பு சார்? அந்த அது வந்து அந்த மினரல்ஸ் உடலுக்கு தேவையானது அவங்க நீர் சத்துக்களை அதில் கொடுக்குறாங்க. அதில் ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது, உடம்புல பச்சை குடித்து இருக்கக்கூடாது. ஓகே. பச்சை குடித்து இருந்தால் ஓன்சன்குள்ளே விட மாட்டாங்க. ஓகே. இப்போ நீங்கள்லாம் குத்திருந்தீங்கன்னா போக முடியாது. ஓன்சன் குளியலில் ஒரு குளியல போட்டு வந்துடலாம் சார். நீங்கள் போயிட்டு வாங்க, அம்மனும் பார்த்தா குளிக்கணும். ஜப்பானியர்களுக்கு அதை பற்றி கவலையப்படுறதில்ல. அவங்க பாட்டு கையை வீசிட்டு வராங்க. நமக்கு தான் கூச்சமாக இருக்குது. நம்ம தான் கூச்சப்பட்டுக்கிட்டே போக வேண்டியிருக்கு.